நீங்கள் எப்போதாவது உங்கள் குழந்தையை அணைத்து பிடித்து அவளது அல்லது அவனது கண்களை பார்த்தபோது அன்பை தாண்டிய ஏதோ ஒரு உணர்வை அனுபவித்திருக்கிறீர்களா? இந்த வாழ்க்கைக்கு முன்பே அவரை அறிந்திருந்தது போல, ஒரு ஆழமான பரிச்சயம் போல உணர்ந்ததுண்டா? ஏன் இந்த குழந்தை, ஏன் இந்த ஆத்மா என் வாழ்க்கைக்குள் வந்தது? இது வெறும் சாத்தியமா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கிறதா என்று நீங்கள் எண்ணியிருக்கிறீர்களா? மகத்தான ஆன்மீக ஞானி பரமஹம்ச யோகானந்தர் கூறுவதன்படி, நாம் சந்திக்கும் ஆத்மாக்களில் எதுவும் விபத்தல்ல. குறிப்பாக நம் மூலமாக இந்த உலகிற்கு வரும் நம் குழந்தைகள் என்றால் அதில் விபத்து என்பதே இல்லை. அவர் கூறிய ஒரு ஆழமான, ஆனால் அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்படும் வாக்கியம் இது: உங்கள் குழந்தை உங்கள் கர்மா. இந்த எளிய வார்த்தைகள் அன்பும் உண்மையும் உள்ளே நோக்க அழைக்கும் பல அடுக்குகளை கொண்டவை. ஒரு குழந்தை கர்மா என்பதன் அர்த்தம் என்ன? நாம் ஏதோ ஒன்றுக்கு பதிலாக செலுத்துகிறோமா? இது ஒரு ஆசீர்வாதமா, அல்லது இதற்கு கீழே இன்னும் தெய்வீகமான ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த வீடியோவில் இந்த போதனையின் மையத்திற்குள் நாம் ஆழமாக செல்வோம். கர்மா என்ற பழமையான விதி எப்படி உறவுகளை நிர்வகிக்கிறது? உங்கள் குழந்தை எப்படி உங்கள் ஆத்ம பயணத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது? மற்றும் ஏன் பெற்றோராக இருப்பது ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படும் மிக சக்திவாய்ந்த ஆன்மீக பொறுப்புகளில் ஒன்றாக இருக்கிறது? உங்கள் குழந்தை மகிழ்ச்சியை கொண்டு வந்தாலும், அல்லது சவால்களை தந்தாலும், இலகுவாக இருந்தாலும், அல்லது வலியுடன் இருந்தாலும், அதன் பின்னால் எப்போதும் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறது. நீங்கள் வெறும் ஒரு குழந்தையை வளர்க்கவில்லை, நீங்கள் முன்பே அறிந்திருந்த ஒரு ஆத்மாவுடன் சேர்ந்து பயணம் செய்கிறீர்கள். உங்களை தேர்ந்தெடுத்த ஒரு ஆத்மா, ஒரு காலத்தில் நீங்களும் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அதனால் அன்பான ஆத்மாவே, என்னுடன் தொடருங்கள். இந்த பயணம் குற்றவுணர்வை பற்றியது அல்ல, தீர்ப்பை பற்றியது அல்ல. இது விழிப்புணர்வு பற்றியது, குணமடைதல் பற்றியது, அன்பை பற்றியது. ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தையின் இருப்பின் ஆழமான அர்த்தத்தை உணரத் தொடங்கியவுடன் குழப்பம் தெளிவாக மாறும், சுமை ஆசீர்வாதமாக மாறும். வாருங்கள், ஆரம்பிப்போம். கர்மா என்றால் என்ன? பலர் கர்மா என்ற வார்த்தையை கேட்டவுடன் தண்டனை அல்லது ஏதோ எதிர்மறை ஒன்றை நினைக்கிறார்கள். ஆனால் கர்மா பழிவாங்குதல் அல்ல, வேதனை அல்ல. கர்மா என்பது காரணம் மற்றும் விளைவு என்ற விதி. நாம் நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனையும், பேசும் ஒவ்வொரு சொல்லும், செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு சக்தியை உருவாக்குகிறது. அந்த சக்தி எந்தவொரு வடிவிலாவது நம்மிடம் திரும்பியே தீரும். ஒரு விதை விதைக்கப்பட்டால் ஒரு நாள் அது கனியாகும் போல, கர்மா என்பது நமக்கு வெளியே இருக்கும் ஒரு தெய்வீக நீதிபதி அல்ல. பரமஹம்ச யோகானந்தர் மிக மென்மையாக கற்றுக் கொடுத்தது இதுதான். கர்மா என்பது உங்கள் கடந்த கால செயல்களின் விளைவு. உங்கள் ஆத்மா தான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதை அனுபவத்தின் மூலம் உங்களுக்கே கற்றுக் கொடுப்பது. இது தண்டனை அல்ல, இது கல்வி. அன்பு மறைந்திருக்கும் ஒரு வடிவம். பள்ளியில் நாம் பல பாடங்கள் மூலம் கற்றுக்கொள்வது போல, ஆத்மா வாழ்க்கையில் பல அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறது. சில அனுபவங்கள் மகிழ்ச்சியானவை, சில அனுபவங்கள் வலியானவை, ஆனால் அனைத்தும் ஆத்ம வளர்ச்சிக்கு தேவையானவை. கர்மா நாம் வளர்வதற்கு தேவையான சூழ்நிலைகளையும் மக்களையும் உறவுகளையும் நமக்குள் கொண்டு வருகிறது. இந்த அனைத்து உறவுகளிலும் பெற்றோர் குழந்தை உறவு மிகவும் ஆழமான, மிகவும் சக்திவாய்ந்த கர்ம பிணைப்புகளில் ஒன்றாகும். ஏனெனில் குடும்பத்தில் தான் நாம் மிகவும் திறந்தவர்களாகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களாகவும் இருப்போம். அதனால் கர்மா இங்கே மிக விரைவாகவும் நேரடியாகவும் திரும்ப வருகிறது. ஏன் சில ஆத்மாக்கள் நம் குழந்தைகளாக வருகிறார்கள்? கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் ஏன் இந்த ஆத்மா உங்கள் வீட்டிற்கு, உங்கள் கைகளிற்கு, உங்கள் வாழ்க்கைக்குள் வந்தது? உண்மை என்னவென்றால், தெய்வீக திட்டத்தில் விபத்து என்பதே இல்லை. உங்கள் குழந்தையாக வரும் ஆத்மா எதிர்பாராதது அல்ல. அந்த ஆத்மாவுடன் நீங்கள் முன்பே தொடர்பில் இருந்திருக்கலாம், இந்த வாழ்க்கையிலோ அல்லது பல பிறவிகளிலோ. அது உங்கள் பெற்றோராக இருந்திருக்கலாம், நண்பராக இருந்திருக்கலாம், துணையாக இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் உங்களை பாதித்த ஒருவராகவும் இருந்திருக்கலாம். இந்த வாழ்க்கையில் வேறு ஒரு வடிவத்தில்
வேறு ஒரு பாத்திரத்தில் அந்த ஆத்மா திரும்பி வருகிறது. ஆனால் கர்ம பிணைப்பு தொடர்கிறது. அதனால் தான் சில சமயங்களில் பிறந்த கணத்திலிருந்தே ஒரு பழமையான பரிச்சயம் உணரப்படுகிறது. பரமஹம்ச யோகானந்தர் கூறினார், குடும்பங்கள் இரத்தத்தால் மட்டும் உருவாகவில்லை, கர்மாவால் உருவாகின்றன. குடும்ப வட்டத்தில்தான் கர்மா மிகவும் தீவிரமாக வெளிப்படுகிறது. சில குழந்தைகள் உங்கள் அன்பை திருப்பிக் கொடுக்க வருகிறார்கள். சிலர் உங்கள் பொறுமையை சோதிக்க வருகிறார்கள். சிலர் நீங்கள் செய்த நன்மையை திருப்பி செலுத்த வருகிறார்கள். சிலர் உங்களை வளரச் செய்ய சவால்களாக வருகிறார்கள். எந்த பாத்திரமாக இருந்தாலும் அவர்களின் இருப்பு அர்த்தமுள்ளதாகவே உள்ளது. அவர்கள் விபத்தால் வரவில்லை, தெய்வீக வடிவமைப்பால் வந்துள்ளனர்.